ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எந்த லக்னம் எந்த தெய்வம் சிறப்பு, இதன் தலைப்பு. தெய்வ வழிபாடுகள் பல வகைப்படும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பர்டிகுலராக சில தெய்வங்களை தொடர்ந்து ஆவாகனம் பண்ணுறது, வணங்கி வர்றதோ மிகச்சிறந்த உயரத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய சூட்சுமம் நிறைந்தவை. இது சூட்சும வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான தெய்வங்கள் அப்படிங்கிறத கும்பிட்றதுங்கிறது எல்லாருமே செய்கிறது தான். ஆனாலும் பர்டிகுலராக சிலருக்கு பார்த்திங்கன்னா சில தெய்வங்களை வணங்கி வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். சில வகை கோயில்களுக்கு போகிற போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மன திருப்தியற்ற நிலையும், போயிட்டு வந்தாலே சண்டை வருது, ப்ராப்ளம் ஆகுதுங்கிறது மாதிரியான அமைப்புகளும் உருவாகும். ஸோ அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் வெகு சிறப்பு வாய்ந்த தெய்வங்கள் எவை, அதை வணங்கினா எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது 1, 5, 9ஆம் ஸ்தானங்கள். ஸோ இந்த 1, 5, 9ஆம் இடத்திற்குடைய கிரகங்களின் அதிதேவதைகளை வணங்கிறது பொதுவான சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 5ம் 9ம் வெகு விசேஷமான அமைப்பு கொண்டவை. இதில் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் டைரக்டாக மந்திரஸ்தானங்கள். ஒன்று பூர்வ புண்ணியஸ்தானம், இன்னொன்று பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 2 வீடுகளுக்குமான சிறப்புங்கிறத சொல்லில் அடங்காது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் சார்ந்த வழிபாடுகளில் எதை செய்தால் வெகு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச லக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடமாக சிம்மம் வரும். சிம்மம் சூரியனுடைய வீடு. இந்த சூரியன் இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வராரு. ஜோதிட சாஸ்திரத்துக்கே தந்தை அவர் தான். அப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்க நார்மலாக சூரியன் நமஸ்காரம் செய்வது, வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வணங்குறது. சிம்மம் காட்டுக்கு ராஜா இல்லைங்களா? ஸோ வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வணங்குறது வெகு சிறப்பான யோகத்தை தரும். புரிஞ்சுதுங்களா? இதில் 9ஆம் இடத்துக்குடைய மந்திரஸ்தானாதிபதியான குருவும் விரையாதிபதியாகவும் வருவார். அது 12க்குடையவராகவும் வருவாருங்கனால முதல் நிலை வழிபாடு அப்படிங்கிறது சூரிய நமஸ்காரம். அதற்கு அடுத்ததாக வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய, காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய, மலைகளின் மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடும் சிறப்பு. அதற்கப்புறம் குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்கி வர்றது. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2, 5ஆம் இடத்துக்குடையவராக புதன் வருவார். இவங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியாக சனீஸ்வரர் வருவார். அப்போ சனி பகவானும் புதன் பகவானும் இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு கொண்ட கிரகங்கள். இந்த வகையில் ரிஷப லக்ன ஜாதகர்கள், ரிஷப லக்னம்ங்கிறது ஒரு பெண் லக்னமாகவும், 5ஆம் இடமான கன்னி ஒரு பெண் வீடாகவும், 9ஆம் இடமான மகரமும் ஒரு பெண் வீடாகவும் வர்றதுனால இவங்களுக்கு இஷ்டமான பெண் தெய்வங்களை அதிகமாக வணங்கி வர்றது சிறப்பு. அதோடு சேர்த்து மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வர்றது வெகு சிறப்பு. பெருமாளுடைய எல்லா விதமான அம்சங்களையும் இவங்க கும்பிடலாம். அதனாலேயும் இவங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் யோக பாக்கியதைகளும் சிறப்பாக கிடைக்கப்பெறும். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் அவர் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் உச்ச வலுவை பெறுவார். 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி அட்டமாதிபதியாகவும் வருவாருங்கிறதுனால இவர்களுக்கு வெகு சிறப்பை தரக்கூடிய அமைப்புங்கிறது 5க்குடைய சுக்கிரனுடைய அமைப்பு தான். இப்போ சுக்கிரன் மகாலட்சுமியை குறிப்பிடக்கூடியவருங்கிறதுனால இவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதும், திருப்பதி போய் கோயில் தரிசனம் செய்து வருவதும் வெகு சிறப்பு. அதே மாதிரி இவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை துலாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் உடல் எடைக்கு தகுந்த மாதிரி ஏதேனும் காணிக்கைகளை அந்த பெருமாள் கோயில்களில் வணங்கிக்கிட்டே வர்றது, கொடுத்துக்கிட்டே வர்றது வாழ்க்கையில் தொடர்ந்து அடுத்த கட்டம்னு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கு 5ஆம் இடம் துலாம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ துலாபாரம் செய்யும்போது அவங்க தனது எடைக்கு எடை ஏதானும் காணிக்கை செலுத்திக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ச்சி அடைவாங்க. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் அதிகமான வலுவான கிரகமாகிறார். இவருக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிங்கிற 2 நல்ல ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியத்தை பெறுகிறார்.
குருவை பொறுத்த வரைக்கும் 6ங்கிற ஒரு மோசமான வீட்டுக்கும் 9ங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இவர்கள் முழுக்க முழுக்க செவ்வாயின் அம்சம் கொண்ட முருகப்பெருமான் வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர்றது, பழனி, திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது வெகு சிறப்பான யோகம் தரும். அதுலேயும் குறிப்பாக திருச்செந்தூர் வந்து கடகலக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோக பலன் அளிக்கும் ஒரு வீடாகும். ஏன்னா இவங்க வந்து கடல் சார்ந்த பகுதியை குறிக்கின்ற கடகலக்னக்காரங்க. திருச்செந்தூர் முருகன் கடல் சார்ந்த பகுதியோடு வர்றதும் இல்லாமல் அவர் குருவின் அம்சமும் கூட. திருச்செந்தூர் முருகன் குருவின் அம்சமும் கூடங்கிறதுனால இது 2 in 1 பர்பஸுங்கிற மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். மலையேறி முருகனை வழிபட இவர்கள் மனம் மகிழும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம லக்னத்துக்கும் அதே செவ்வாய் வந்து முழுமையான யோகாதிபதியாக வருதுனாலும் ஒரு சின்ன இக்கா அவர் வந்து பாதகமும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சேர்த்து செய்யக்கூடியவர். இவங்களுக்குமே வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 5 கூடையவரோடு சேர்ந்து 8ஆம் ஆதிபத்திய வேலைகளையும் செய்யக்கூடியவங்களால இவங்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடலாம். அதே மாதிரி திருப்போரூர் முருகனை கும்பிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். பழனி முருகனை வழிபடுறது சிறப்பு. அதோடு ஆத்மசுத்தி மிகுந்த லக்னம் சிம்மங்கிறதுனால இவங்க சூரிய நமஸ்காரம் செய்து வருவது, திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வர்றது சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது. கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் இடம் 9ஆம் இடங்கிற 2 பாக்கியஸ்தானம், ஒரு 2 9ங்கிற பாக்கியாதிபதியாக சுக்கிரன் வந்துடுறாருங்கனால இவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்வது, அதே மாதிரி பெண் தெய்வங்கள் எங்கிருந்தாலும் அதை தொடர்ந்து கும்பிட்டுட்டு வர்றது வெகு சிறப்பான வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் தரும். இவங்களுக்கு 5ஆம் அதிபதியாக சனி வந்து அவரே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு சாஸ்தா வழிபாடு நன்மை தீமைன்னு 2ஐயும் ஒரு மாதிரி கலந்த பலன்களாகவே கொடுக்கும். சனி பகவான் பொதுவாக சாஸ்தா வழிபாட்டை குறிப்பிடக்கூடியவர். குலதெய்வ வழிபாடு எல்லா லக்னக்காரங்களும் அவசியம் செய்யணும். ஏன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதோடு இஷ்ட தெய்வ வழிபாடோடு உங்களை வளர்விக்கும் இந்த சிறப்பு தெய்வ வழிபாடுகளையும் தொடர்ந்து வணங்கி வர்றது வெகு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் நல்ல விதத்தில் அமைகிறதுக்கும் இந்த துலாபார வேண்டுதல் வெகு அளவில் சிறப்பை தரும். ஏன்னா இவங்களுக்கு தனாதிபதியாக துலாம் வீடு வர்றதுனால அந்த அமைப்பு. துலா லக்ன ஜாதகர்களுக்கு அதீத சுபத்துவங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் செஞ்சுடுவார். 4ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி, 9ஆம் இடத்திற்கு அதிபதியான புதனும் வந்து லக்ன நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு திருப்பதி சென்று வருவது திருப்பம் மிகு வாழ்வியல் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெருமாளுடைய அனைத்து இதையும் வந்து வணங்கலாம். திவ்ய தேசங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வர முடியும். ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுறது இவங்களுக்கு சற்று கூடுதல் சிறப்பாக அங்கே இருக்கிற அம்பாளையும் தாயாரையும் வணங்கி வர்றது அதிக சிறப்பை தெரியும். ஏன்னா சுக்கிரனுடைய ஸ்தலங்களில் ஸ்ரீரங்கமும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. விருச்சிக லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் வழிபாடு, மறைமுகமான தெய்வங்கள், யட்சினி வழிபாடு, இந்த ஒரு மாதிரி உக்கிர தெய்வங்களை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய வழிபாட்டுக்கு வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா விருச்சிகமே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டது தான். இவங்களுக்கு 5ஆம் அதிபதியாக குரு பகவான் வர்றதுனால குருமார்களுடைய ஆசீர்வாதம், தன்னிலும் வயதில் பெரியவர்களை வணங்கி வர்றது, வாழ்ந்து மறைந்த மகான்கள், ஞானிகள், முன்னோர்கள் சமாதிகளுக்கு சென்று வணங்கி வருவது இவங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி துர்க்கையையும் காளியையும் தொடர்ந்து வணங்கி வர்றதும் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அதீத முன்னேற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக சூரியனும் சந்திரனும் வந்துடுறதுனால தாய் தகப்பனை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னா அது விருச்சிக லக்னமாக சொல்லலாம். இதை நான் பல காணொலிகள்லையும் குறிப்பிட்டிருக்கேன். அதே மாதிரி தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அவரே விரையாதிபத்தியத்தையும் பெறுவார், தனஸ்தானத்தில் உச்சமும் பெறுவாருங்கனால தனுசு லக்னத்தில் சிறந்தவர்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகனுடைய எந்த திருவுருவத்தையும் வணங்கி வர்றது இவங்களுக்கு கூடுதல் சிறப்பு. அதிலே மேசம் என்பது மலை உச்சியை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, குன்றிருக்கும் இடமெல்லாம் இருக்கும் குமரனை வழிபடுவது இவர்களுக்கு தொடர்ந்து வாழ்வியலில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறதுல அதிக விருப்பம் உள்ளவங்களாக தனுசு லக்னக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நாடு கடந்து, ஊர் கடந்து, மாநிலம் கடந்து தெய்வங்களை வணங்குறதுங்கிறது இந்த லக்னத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். இதையும் இவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் பாக்கியாதிபதிங்கிறதுனால இவங்க சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செய்யலாம். இந்த மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 லக்னக்காரங்களும் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு உத்தமமான பலன்கள் பெறும் அமைப்பு கொண்டவர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக மகர லக்ன ஜாதகர்கள். மகர லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாகவும் 9ஆம் இடம் புதனுடைய வீடாகவும் வரதுனால இவங்க லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை தொடர்ந்து வணங்கி வர்றது ரொம்ப சிறப்பு. இது ஒரு பெண் வீடு, 5ஆம் இடத்து அதிபதியும் பெண் கிரகங்கிறதுனால ராஜராஜேஸ்வரி அம்பாளை தொடர்ந்து வணங்கி வர்றது இவங்களுக்கு சிறப்பு.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இவங்களுக்கு விசேஷமான அனுபவங்கள் ஏற்படும். மகர லக்னக்காரங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முடிஞ்சால் வாழ்வில் ஒரு நாளாவது போய் அங்கே ஒரு மணி நேரம் தங்கி இருந்து பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அதோடு சபரிமலை சாஸ்தாவை வணங்குறதன் மூலமாக வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய சக்தி மகர லக்னக்காரங்களுக்கு நேச்சுரலாகவே உண்டு. ஸோ இவங்க இதை பர்டிகுலராக பண்ணலாம். கும்பலக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் புதனுடைய வீடாகவும் 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாகவும் வர்றதுனால இவங்களுக்கும் பெருமாள், அம்பாள், தாயார், மகாலட்சுமி போன்றவர்களுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஜீவன தொழில் ஸ்தானம் விருச்சிகமாக வர்றதுனால ரகசிய வழிபாடுகள், ஜீவசமாதி வழிபாடுகள், குருமார்களை பின்தொடர்வது இதெல்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும். இந்த அமைப்புகளையும் இவங்க ஃபாலோ பண்ணலாம். திருப்பதி சென்று வர திருப்பம் சந்திக்கும் லக்னங்களில் இந்த கும்பலக்னக்காரங்களும் ஒருத்தர். அதனால் திருப்பதி வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ சென்று வருவது சிறப்பு. அதே மாதிரி துலாபார வேண்டுதலினால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய லக்னங்களில் கும்பமும் ஒன்று. ஏன்னா இவங்களுக்கு பாக்கியஸ்தானம் துலாம் வீடாக வரதுனால அந்த அமைப்புகள் இருக்கும். மீனலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 5ஆம் அதிபதியாக சந்திரன் வரதுனால சந்திர தரிசனம் ரொம்ப சிறப்பான யோக பலனை தரக்கூடியது. பௌர்ணமி அன்று கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் கோயில்களுக்கு சென்று வர்றது இவங்க விசேஷமாக எடுத்துக்கலாம். சூரியன் இவர்களுக்கு ஆத்மார்த்தமான நண்பர். என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதினாலும் கூட ஆத்மார்த்தமான நண்பர்ங்கனால இந்த கிரிவலம் வருவது, திருவண்ணாமலை சென்று வருவது இவர்களுக்கும் வாழ்வியலில் எதிரிகள் இல்லாத நிலையை உருவாக்கும் அமைப்பு கொண்டது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக செவ்வாய் வரதுனால இதில் 9ஆம் இடம் என்கின்றது செவ்வாயினுடைய வீடாகி அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால முருகப்பெருமானின் திருவுருவங்கள் அனைத்தையும் வணங்கும் சக்தி கொண்டவர்கள் இந்த மீனலக்னக்காரங்க. ஸோ இந்த ஸ்பெஷலான கேட்டகரி அமைப்புகளில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும் சக்தி உடையதாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.